வணக்கம் நண்பர்களை, மற்றும் ஒரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு அக்டோபர் 31ஆம் நாள். ஒரு சிறிய அனுபவத்தோடு தொடரலாம் நினைக்கிறேன். எதிர்வரும் ஜனவரி 25ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 இருக்கைகள் மட்டுமே. இப்போதே புக் பண்ணுங்கள் gauritours.com. நான் பிறந்து வளர்ந்தது 71ஆம் ஆண்டு பிறந்த நாள். நான் அனுராதபுரத்துல தான் நான் பிறந்தேன். அனுராதபுரத்துல யாழ்ப்பாண சந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில தான் நான் பிறந்தேன். அது யாழ்ப்பாண சந்தி என்று சொல்வதற்கான யாழ் மாவட்டத்தில் வருகின்ற வாகனங்கள் எல்லாம் அந்த சந்தியின் ஊடாகத்தான் கொழும்பு நோக்கி செல்லும். இன்றைக்கும் அதற்கு யாழ்ப்பாண சந்தி என்றுதான் பெயர். அதை ஒட்டின பகுதியில தான் எங்களுடைய வீடு இருந்தது. அப்பா மன்னாரை சேர்ந்தவர், அம்மா யாழ் மாவட்டம். நாங்க வாழ்ந்தது, அப்பாவுக்கு அங்க வேலை கிடைத்தபடியால் அவர்கள் அங்கேயே தங்கி இருந்தார்கள். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், என்னுடைய தகப்பனார் ஒரு மெயில் ஆபீசராகத்தான் இருந்தவர். மெயில் ஆபீசர் என்றது ட்ரெயினில் கடிதங்கள் வருகின்ற பொழுது அந்த கடிதங்களை எடுத்து வந்து போஸ்ட் ஆபீஸ்ல பிரிக்கின்ற அந்த ஒரு சாதாரண உத்தியோகத்தரவர். அந்த காலகட்டத்துல அப்பாவுக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாதுன்னா தமிழ் பேசுவார், ஆனால் எழுதவோ வாசிக்கவோ தெரியாது. ஏனென்றால் அவர்கள் கல்வி கற்ற காலத்துல ஆங்கிலம் தான் முதன்மொழியாக இருந்தது. 74 கட்டங்கள் வரை என்று நான் நினைக்கிறேன். அப்ப வரைக்கும் ஆங்கிலம் தான் முதன்மொழியாக இருந்ததால கல்வி ஆங்கிலத்துல தான் இருந்தது. அப்ப அவர்கள் ஒரு ஓலெவல் வரைக்கும் தான் படித்திருப்பார் நினைக்கிறேன், கற்கவில்லை. அப்ப இதுதான் அந்த நிலைமை. அதாவது தமிழர்களாக இருந்த போதும் அவர்கள் கல்வி கற்றது ஆங்கிலத்தில். அந்த காலகட்டத்தில் நாங்கள் அனுராதபுரத்துல 1971 பிறந்தாலும் 1977 கலவரம் வரைக்கும் அங்கேதான் இருந்திருக்கிறோம். அப்ப அந்த காலகட்டத்துல இந்த விழாக்கள் நடக்கின்ற பொழுது எனக்கு இன்னும் நிறைய ஞாபகங்கள் இருக்கு. பொஷன் விழாவில் கலந்து கொள்றது, பெசாக் சின்ன விழாக்கள்ல கலந்து கொள்றது, அது எவ்வளவு அழகானதுன்றது எல்லாம் ஞாபகம் இருக்கு. அதே போல எங்களுடைய பண்டிகைகள், பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகைகள்ல நாங்கள் பலகாரம் செய்து சிங்களவர்கள் முஸ்லிம்களுக்கு வழங்குவது, முஸ்லிம்கள் தங்களுடைய பண்டிகைகள்ல எங்களுக்கு பலகாரங்கள் செய்து கொண்டு தர்றது, இப்படி ஒரு உன்னியமான ஒரு பிரதேசமாகத்தான் அனுராதபுரம் அன்றைய காலகட்டத்தில் திகழ்ந்தது. அனைத்து சமூகங்களுமே பீச்சோட இருந்த காலகட்டம் அது. அங்கே ஒரு மகாவித்யாலயம் ஒன்று இருந்தது. அதுல தமிழ் முஸ்லிம் மாணவர்கள் தமிழ்ல கற்கின்ற நிலைமை வந்துட்டு 74களுக்கு பிறகு 1956க்கு பிறகு அரச மொழி சட்டம் மாற்றப்பட்டதை தொடர்ந்து ஒபிஷியல் லாங்குவேஜ் ஆக்கப்பட்டதற்கு பிறகு தமிழ் மொழி தாய்மொழி கல்வி பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் இருந்தது. அப்ப என்னுடைய சகோதரிகள் தமிழ்ல கல்வி கற்றார்கள். அப்ப இப்படி ஒரு பல்லின சமூகங்களும் வாழக்கூடிய ஒரு சூழல் இலங்கையில இருந்திருக்கு. பல்வேறு சமூகங்களும் என்றால் ஒரு டைவர்சிட்டி, பன்மைத்துவம் என்றது ஒரு அழகான விஷயம். எல்லாம் ஒரே மாதிரியாக இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரியாக, ஒரே மொழி பேசுபவர்கள், ஒரே மதம் உடையவர்கள், ஒரே தன்மை உடையவர்கள் என்று இல்லாமல் ஒரு பன்மைத்துவமாக அந்த நாடு இருந்த காலகட்டங்கள் மிகவும் ஆரோக்கியமான உறவு ஒன்று இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த உறவு நீண்ட காலத்துக்கு நீடிக்கல என்பதை வரலாறு காட்டி இருக்குது. குறிப்பாக ஜே.ஆர். ஜெயவர்தனா போன்ற சிங்கள அரசியல் தலைவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கிக்காக மோசமான இனவாதத்தை பரப்பி நாட்டை சின்னாபின்னமாக்கி இருந்தார்கள். ஆனால் அப்படி சின்னாபின்னமாக்கிய பொழுது கூட அந்த மக்களிடையே இருந்த உறவுகள்ல பெருசாக பாதிப்பு ஏற்படையில்லை. அண்மையில கூட சொல்லியிருந்தா, இந்த காடையர்கள், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய காடையர்கள் தமிழர்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்திய போதெல்லாம் அது சிங்கள பிரதேசங்களை தான் குறி வச்சு தாக்கி இருந்தார்கள். எந்த தமிழ் பிரதேசத்திலையும் தாக்குதல் நடத்தே இல்லை. அப்ப இந்த சிங்கள பிரதேசங்கள்ல அங்கு வாழ்ந்த தமிழர்களை காப்பாற்றுறதுல சிங்கள மக்கள் பாரிய பங்கு வகித்து, அதே போல எங்களுடைய குடும்பத்தையும் பல சிங்கள மக்கள் காப்பாற்றி எங்கள் யாருக்கும் எவ்வித உயிர் ஆபத்தும் ஏற்படாமல் எங்களை ஊருக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அவ்வாறு அனுப்பப்பட்டவர்கள் பெரும்பாலும் மீளவும் தங்களுடைய பிரதேசங்கள், தாங்கள் எங்கு வாழ்ந்தார்களோ அங்கேயே தான் திரும்பி குடியேறி இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் அவர்கள் பெற்ற காலங்களில் இது தொடர்கின்ற பொழுது குடும்பமாக அல்லாமல் தனியர்களாக தொழில் வாய்ப்பின் அடிப்படையில் குடியேறி இருந்தார்கள். இன்றைக்கும் தெற்கில 3ல் ஒரு பகுதி தமிழ் மக்கள் வாழ்றதுக்கு
அதுதான் காரணம். என்னென்றால் இந்த சிங்கள மக்கள், இந்த அரசு என்னதான் இனவாதத்தை கக்கினாலும் மக்கள் ஒரு நல்லுறவோட வாழ வேண்டும் என்றதுல மிக விருப்பம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அது தமிழ் மக்களாக இருந்தாங்க, முஸ்லிம் மக்களாக இருந்தாங்க, சிங்கள மக்களாக இருந்தாங்க. மக்கள் மத்தியில இந்த அன்பும் பாசமும் நேசமும் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை காலத்துக்கு காலம் பல்வேறு தரப்புகள் மத்தியில இருக்கிற அரசியல்வாதிகள் உழைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த போதும் அது பெரிதாக நடைபெறவில்லை. ஆனால் இன்னொரு பகுதி ஒன்று இருக்குது. இந்த மக்களையே காணாதவர்கள், சிங்கள மகனையோ முஸ்லிம் மகனையோ காணாத தமிழர்கள் அல்லது தெற்கில இருக்கக்கூடிய தமிழரையோ முஸ்லிம்களையோ ஒரு நாளும் காணாத சிங்களவர்கள் ஒரு சிலர், ஒரு சிறுபான்மையினர் மிக துவேசமான கருத்துக்களை, அவர்களுக்கு எதிரான வன்மங்களை கொட்டி வர்றத இந்த ரெண்டு தரப்பிலையும் இருக்கிற இந்த இனவாத சக்திகள் எப்பொழுதுமே தூண்டி வருகின்றன. இப்ப ஞானதார தேரர் ஏதாவது இனவாதமாக கதைத்தான் அதனை எல்லாரும் பரப்புறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல முஸ்லிம் தரப்பிலும் ரிஷாத் பதியுதீன் ஏதாவது இடக்கு முடக்காக பேசினால் அது எல்லா இடமும் பரப்பப்படும். அது மாதிரி ஸ்ரீதரன் ஏதாவது இடக்கு முடக்காக கதைத்தால் அதை இளைஞர்கள் பரப்புவார்கள். அப்ப இவ்வாறான ஒரு நிலைமை தான் கடந்த ஆண்டு வரைக்கும் இலங்கையில இருந்தது. அப்ப இந்த இணக்கத்தை ஒற்றுமையை குலைக்கிறதுல அனைத்து தரப்பில இருந்த அந்த சிறுபான்மை சக்திகள் மிக வேகமாக மேற்கொண்டு வந்தது. அண்மை காலமாக இதுக்கு ஒரு முட்டுக்கட்டை ஏற்பட்டிருக்கு சொல்லலாம். அப்ப இந்த இடைவெளியில, அதாவது இப்பொழுது கிடைத்துள்ள அந்த சிறிய இடைவெளியில சிங்கள மக்கள் தமிழ் பிரதேசங்களுக்கு வர்றதும், தமிழ் மக்கள் சிங்கள பிரதேசங்களுக்கு போறதும், முஸ்லிம் மக்கள் அனைத்து இடங்களுக்கு போறதும் அந்த உறவு மீள துளிர் விட ஆரம்பித்திருக்கிறத பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பட்சத்துல நாங்கள் எங்களை 77ஆம் ஆண்டு காப்பாற்றிய சிங்கள சகோதரர்கள் என்னுடைய சகோதரியினுடைய வீட்டுக்கு வட்டுக்கோட்டைக்கு பயணம் செய்திருக்கிறார். அவர்களுடைய தாய் தந்தையர் வந்துவிட்டார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் 2வது தலைமுறையினர் பயணம் செய்து உறவாடி வந்திருக்கிறார்கள். இந்த இவ்வாறான இந்த சின்ன சின்ன உறவுகள், இந்த மலர்ச்சி எங்களுடைய நாட்டுக்கு மிக அவசியமானது. இந்த பன்மைத்துவம் என்றது மிக ஆரோக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் இன்னைக்கு பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள்ல வாழ்கிறோம். அவங்க எல்லாமே ஒரு பன்மைத்துவமான சமூகம் தான் வாழுது. அப்ப இலங்கையிலையும் அவ்வாறான ஒரு பன்மைத்துவமான சமூகம் நட்போட இருக்கிறது மிக அவசியம். எங்களுக்குள்ள முக்கியமான விஷயம் என்னென்றால், தமிழர்களாக இருந்த என்ன, முஸ்லிம்களாக இருந்த என்ன, சிங்களவர்களாக இருந்த என்ன, எங்களுடைய பிரச்சனைகள் பொதுவாக ஒரே பிரச்சனையாக இருக்கிறது. பொருளாதார பிரச்சனைகள் பெரும்பாலும் ஒரே மாதிரியானதாகத்தான் இருக்கின்றது. மற்றது எங்களுக்குள்ள அரசியல் உரிமைகள், இந்த பொருளாதார உரிமைகளை நாங்கள் சரி செய்து கொண்டு ஒவ்வொரு படியாக செல்கின்ற பொழுது எங்களுடைய அரசியல் உரிமைகளை நாங்கள் அடைந்து விட முடியும். அதுக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லாவற்றையும் ஒரே நாளிலோ ஒரே ஆண்டிலோ ஒரு சில காலகட்டத்துக்குள்ளேயோ எடுத்துவிட முடியும் என்ற சாத்தியம் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு படியை எடுத்து வைத்தால் தான், இந்த படியை நாங்கள் தாண்டினால்தான் அடுத்த படிக்கு நாங்கள் செல்ல முடியும். நாங்கள் 86 காலகட்டங்கள்ல நடந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்ததன் பயனாக நாங்கள் இன்றைக்கும் மீண்டும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்காக நிற்கின்ற நிலைமை. அன்றைக்கு அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றிருந்தால் நாங்கள் அந்த அதிகாரத்தை மேலும் கட்டமைச்சு இன்றைக்கு அதுல இருந்து ஒரு படி மேல போயிருக்கலாம். நாங்கள் 38 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பியும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துல நிற்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கு. அதனுடைய நாங்கள் அந்த படிகளை ஒவ்வொரு படியாக தாண்ட வேண்டும். தாண்டுகின்ற பொழுது அந்த ஒட்டுமொத்த இலங்கை சமூகமும் அது இந்த அவசியத்தை, இந்த அரசியல் உரிமைகள் பகிரப்படுகின்ற அவசியத்தை அனைத்து சமூகங்களுமே புரிந்து கொண்டிருக்கு. அதனுடைய இந்த முன்னெடுப்பு தமிழ் தரப்பில இருந்து மேற்கொள்ளப்பட இல்லை. இது நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. மாஸ்லோவின் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், அதுல நீங்கள் உங்களுடைய ஒரு கட்ட தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் அதற்கு பிறகு நீங்கள் அந்த தேவையோடையே பூரணத்துவம் பெற்று இருக்க போறீங்க. ஒரு கட்ட தேவைகள் பூர்த்தி இருந்தால் அது மற்ற கட்ட தேவைகளை நோக்கி நகர்த்தும். அப்ப நீங்கள் முதல் கட்ட தேவைகளையே பூர்த்தியாகாமல் இருக்கிற பட்சத்துல மக்கள் மீண்டும் 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 இந்த முதற்கட்ட தேவைகளுக்காகவே போராட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. அதாலதான் நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த படிகளை தாண்டி வருவதன் மூலம் எங்களுடைய தேவைகளை தீர்த்து கொண்டு அடுத்த கட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதை நோக்கி நகர முடியும். 38 ஆண்டுகள்ல நாங்கள் இன்னும் அடிப்படை தேவைகளையே பூர்த்தி செய்ய தவறியவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த இப்பவும் நாங்கள் அடிப்படை தேவைகளுக்காகத்தான் குரல் எழுப்ப வேண்டி இருக்குது. அதனுடைய ஏதோ ஒரு கட்டத்துல இதுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து
அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நீங்க வந்து சொல்லுற இந்த உரிமைகளுக்காக குரல் எடுப்புற யாருமே வந்து போராட வர போறதில்லை. அவர்கள் பெரும்பாலும் புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருந்து கொண்டு ஒரு கதை சொல்லிகளாக இருக்கின்றார்கள். அப்படி இந்த கதை சொல்லிகளுடைய விடயங்களுக்கு எடுபட்டால் என்ன நடக்கும்னா, நீங்கள் மீண்டும் ஒரு யுத்தத்துக்குள்ள போய் நாங்கள் மீண்டும் ஒரு அழிவுக்கு போறதுக்கு இந்த சமூகம் தயாராக இல்லை. ஏன்னா நாங்கள் உணர்ச்சிகளை ஊட்டி எங்களுடைய அதிர்நிலைகளை கூடுதலாக சுரக்க விட்டு நாங்கள் கண்டது சகோதர படுகொலையும் அழிவும் மட்டும்தான். அது இல்லாமல் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு அரசியலை முன்வைக்கிறோம். இன்னைக்கு வந்து அக்டோபர் 31 இலங்கையில நடந்த மிக மோசமான, அதுவும் குறிப்பாக தமிழர் மத்தியில் நடந்த மிக மோசமான ஒரு நிகழ்வுடைய நினைவு நாள். வடக்கில் உள்ள முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்ட நாள் 1990 அக்டோபர் 30-31. இது வந்து 48 மணி நேரங்கள் அங்கு காலாகாலமாக வாழ்ந்த முஸ்லிம் மக்களுக்கு 48 மணி நேரங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய சொத்துக்கள் செல்வங்கள் எல்லாத்தையும் விட்டு அகதிகளாக வெறுங்கையோடு வலிந்து அனுப்பப்பட்ட நாள். ஒரு கருப்பு நாள், தமிழர்களுடைய வரலாற்றுடைய கருப்பு நாள் என்று கூட சொல்லலாம். இந்த முடிவுக்கு பிரபாகரன் வந்ததுக்கு யார் இந்த கருத்தாக்கத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று தெரியல. எவ்வாறு இந்த முடிவுக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்றது இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அது எது எப்படியானாலும் இது ஒரு மிக மோசமான ஒரு நாள். இதற்கு பல்வேறு விளக்கங்களை விடுதலை புலிகள் கொடுக்கலாம், அவர்களை சார்ந்தவர்கள் கொடுக்கலாம். ஆனால் ஒரு இலங்கை அரசாங்கம் கூட, ஒரு இனவாத அரசு கூட செய்ய துணியாத ஒரு காரியத்தை தமிழ் மக்களின் பெயரில் விடுதலை புலிகளினுடைய தலைமை மேற்கொண்டிருந்தது. என இவ்வளவு காலகட்டத்தில் இலங்கை அரசு வந்து தமிழ் மக்களை அவர்களுடைய தாயக நிலப்பரப்பில இருந்து ஒருபோதும் விரட்டி அடித்ததில்லை. இனக்கலவரங்கள் நடந்தாலும் அது சிறு பகுதிகளில் நடந்தாலும் மீண்டும் அந்த மக்கள் அந்த இடங்களுக்கு போய் குடியேறி இருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய தாயக பரப்பில இருந்து, பூர்வீக பிரதேசங்கள்ல இருந்து, குறிப்பாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களில் இருந்து முஸ்லிம்கள் விரட்டி அடிக்கப்பட்டது வந்து மிக கொடூரமான ஒரு நிகழ்வு. அதுல மிக முக்கியமானது என்னென்றால், கிழக்கு மாகாணத்துல தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே முரண்பாடு எப்பொழுதும் இருந்து வந்தது. என்றால் அங்க அவர்கள் புட்டும் தேங்காய் பூவுமாக அயலயலில் வாழ்கின்ற பொழுது சில முரண்பாடுகள் வரும். நாங்கள் தமிழர்களுடைய வாழுகின்ற பிரதேசங்களிலேயே பக்கத்து வீட்டுக்காரனோட எப்பவுமே சண்டை தான் இருக்குது. நாங்கள் எங்கட வேலியை அடைக்கிறதுலேயே பெரிய பிரச்சனை நடக்குது. ஒவ்வொரு வீடு காணிலையும் இந்த வேலி அடைக்கிறதுலேயே தமிழர்களுக்கு இடையில பிரச்சனை நடக்குது. அதுக்காக நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை விரட்டி அடிக்க இயலாது, பக்கத்து வீட்டுக்காரனை படுகொலை செய்ய இயலாது. அது ஆரோக்கியமானது இல்லை. அது பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வழியும் இல்லை. காணி பிரச்சனை இல்லாத தமிழர்கள் இங்க வடக்கில வாழ்கின்றார்கள் இல்லை. இன்றைக்கு வந்த காணி பிரச்சனை போட்ட வேலியை கலட்டுறதும், ஒரு அடித்தள்ளி முன்னுக்கு பின்னுக்காக நகர்த்துறதும் என்று இந்த பிரச்சனை தொடருது. அப்படியே இது தீர்வு அல்ல. இந்த முஸ்லிம் மக்களை வந்து விரட்டியதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. அவர்கள் ஆயுதங்களை வச்சிருந்தார்கள், அவர்கள் இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து எல்லாம் செய்தார்கள். ஆனால் இப்படி நாங்கள் மாற்று இயக்கங்களை, ஆயுதங்களை கலைஞ்சோம், அவர்களை சுட்டு தள்ளினோம், அவர்களை படுகொலை செய்தோம், அவர்களை நாட்டை விட்டு விரட்டினோம். அதுக்கு பிறகு விடுதலை புலிகளுக்கு அங்க எதிரிகளே வர இல்லையா? அதுக்கு பிறகு விடுதலை புலிகளை யாரும் காட்டி கொடுக்க இல்லையா? முஸ்லிம்களை கலைச்சோம், அவர்கள் காட்டி கொடுக்குறார்கள் சொல்லி அதுக்கு பிறகு விடுதலை புலிகள்ல யாரும் காட்டி கொடுக்க இல்லையா? இந்த இராணுவ ஆயுத அமைப்புகளோட முடிவு வந்து இப்படித்தான். நீங்கள் கடைசியா எல்லாரையும் எதிரியாக்கி, எல்லாரையும் கலைத்து விட்டு, எல்லாரையும் சுட்டு தள்ளி, கடைசியா தங்களை தாங்களே எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் ஆக்கி கொண்ட நிகழ்வைத்தான் நாங்கள் இங்க பார்க்கிறோம். இந்த அரசியல் போக்கு இங்கதான் கொண்டு விட்டு இருக்குது. அப்ப இன்றைக்கு கிட்டத்தட்ட 70-75,000 100,000 மக்கள் வடக்கில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த முஸ்லீம் கிழக்கில இருந்த அந்த பிரச்சனை வந்து முஸ்லீமுக்கு தமிழுக்கு இருந்த பிரச்சனை வடக்கில இருக்கு. ஏன்னா கிழக்கில வந்து முஸ்லீம்களும் தமிழர்களும் சிங்களவர்களும் கிட்டத்தட்ட சமமான வீதத்துலதான் இருந்தார்கள். 30-33 வீதத்துலதான் இந்த 3 சமூகங்களுமே இருந்தது. வடக்கில அப்படி இருக்கல. அவர்கள் மிகச்சிறுபான்மையினர். வடக்குல வந்து தமிழர்களோட வாழ்ந்த முஸ்லீம்கள் மிகச்சிறுபான்மையினர். நாங்கள் பெருந்தன்மையாக நடந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வடக்குல இருந்திருக்கு. ஆனால் நாங்கள் பெருந்தன்மையாக நடக்கல. நாங்கள் மிக மோசமான காட்டு மிராண்டிகளாகத்தான் நடந்து கொண்டோம். வெட்கி தலை குனிய வேண்டிய விடயம் இது. அப்ப இந்த முஸ்லிம்கள் விரட்டப்படுகின்ற பொழுது அந்த காலகட்டத்துல அனைத்து இயக்கங்கள்லையுமே முஸ்லிம்கள் இருந்திருக்காங்க. குறிப்பாக இன்ன இயக்கத்துல தான் என்று சொல்றதுக்கு இல்லாத
குறிப்பாக அந்த 5 விடுதலை இயக்கங்களும், தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, ஈழ மக்கள் புரட்சிகர அமைப்பு, தமிழீழ விடுதலை இயக்கம், விடுதலை புலிகள் என்ற எல்லாத்திலையும் முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய விகிதாசாரத்துக்கு ஏற்ப இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முஸ்லிம்களும் அவர்களது குடும்பங்களும் கூட விரட்டி அடிக்கப்பட்டது. அப்ப இவ்வாறு விரட்டி அடிக்கப்பட்ட முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட பெரும்பாலானவர்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய தலைமையில புத்தளத்தில் தான் கூடுதலானோர் குடியேற்றப்பட்டார்கள் என்று நினைக்கிறேன். அரசாங்கமும் அதனை ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தது. அப்ப இந்த முஸ்லிம்கள் விரட்டி அடிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அதற்கு முன்னும் தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே மிக நல்ல உறவு தான் அங்கு காணப்பட்டு இருந்தது. முஸ்லிம்களுக்கான ஒரு கட்சி அந்த காலகட்டத்தில் இருக்கல. முஸ்லிம் கட்சி, முஸ்லிம் காங்கிரஸ் உருவாக்கப்படவில்லை. அவர்கள் சமஷ்டி கட்சியான தமிழரசு கட்சிக்கு தான் தங்களுடைய வாக்குகளை வழங்கி வந்தார்கள். இன்றைக்கும் தமிழ்ல அதிகமான நூல்களை வெளியிடுபவர்கள், தமிழை காப்பாற்றுபவர்களாக முஸ்லிம்கள் தான் இருக்கின்றார்கள். ஏன்னா தமிழர்கள் தொடர்ச்சியாக நாட்டை விட்டு வெளியேற முஸ்லிம்கள் தான் அந்த இலங்கையில கூடுதலாக தமிழை வளர்ப்பவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தமிழ்ல தான் கல்வி கற்கின்றனர். இலங்கையினுடைய எந்த ஆழமான பகுதிகளுக்கு கூட சென்றாலும் அங்கு முற்றுமுழுதான சிங்கள பிரதேசங்கள்ல கூட அதிகாலை 2 மணி 3 மணிக்கு கூட தமிழ் பாட்டு ஒலிக்கிற அளவுக்கு முஸ்லிம் கடைகள், வியாபார நிறுவனங்கள் அங்க இருக்குது. அப்ப இந்த பின்னணியை பார்க்க 80ஆம் ஆண்டுகள்ல நாங்கள் இருந்த காலகட்டங்கள்ல கூட இந்த விடுதலை இயக்கங்கள் முளைவிட ஆரம்பித்த காலகட்டங்கள்லயே இந்த முஸ்லிம் வியாபாரிகள் ஐஸ்கிரீம் விற்கிறது போன்ற அந்த வியாபார பிளாஸ்டிக் பொருட்கள் விற்கிறது, இந்த வியாபார நோக்கங்களுக்காக வருவார்கள். அதில் ஒரு சிலர் அரச உளவாளிகளாக மாறி இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லையென்று இல்லை. ஆனால் அவ்வாறு வந்தவர்கள் அனைவருமே பெரும்பாலும் பல்வேறு இயக்கங்களாலும் கைது செய்யப்பட்டு விசாரணை முறை என்று எதுவுமே இல்லாமல் படுகொலை செய்யப்பட்டு துரோகிகள் என்று முத்திரை குத்தப்பட்டார்கள். இதுதான் அந்த முஸ்லிம் தமிழர்களுக்கு இடையே நடந்த அந்த உறவுக்கு காரணம், அந்த முறிவுக்கு காரணம். ஒரு விடுதலை போராட்ட அமைப்பு என்று சொன்னால் உங்களுக்கு அட்ரலின் கூடுதலாக சுரக்குது என்றதுக்காக நீங்கள் துப்பாக்கிகள் எடுத்து சுட்டு தள்ளுவது சரியான அணுகுமுறை அல்ல. அந்த முஸ்லிம் தலைவர்களோடு இதை பற்றி பேசி இருக்கலாம், அந்த பிரதேசங்களில் இந்த பிரதேசத்தை பேசி இருக்கலாம், உண்மையிலேயே அவர் உளவாளியானதை கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை. அங்க தமிழர்களும் தேவையில்லாமல் தண்டிக்கப்பட்டார்கள், முஸ்லிம்களும் தண்டிக்கப்பட்டார்கள். அதாவது இளைஞர்களுடைய சுதிக்கு இவர்கள் பலியாகினார்கள் என்று கூட சொல்லலாம். என்றால் அவர்களுடைய ஹோமோன் சேஞ்சஸ், இந்த சுதிகள் வீட்டிலேயே குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை. அப்ப இவர்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சா, துப்பாக்கியும் இருந்தது, போட்டு தள்ளின விஷயம்தான் நடந்தது. அது பிறகு அந்த கசப்புணர்வுகள் மெல்ல மெல்ல வளர ஆரம்பித்தது. இப்ப இந்த நிலைமையில தான் அஷ்ரப் சொல்ற, தமிழரசு கட்சி இருக்கும் வரைக்கும் தங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழரசு கட்சி இல்லாத காலத்துல எங்களுக்கு என்ற ஒரு அரசியல் கட்டமைப்பு தேவை என்ற அடிப்படையில தான் முஸ்லீம் காங்கிரஸ் உருவாக்கப்படுது. அப்ப இந்த பிரிவினையை கொண்டு வந்தது முஸ்லிம்கள் அல்ல, தமிழர்கள் தான். தமிழர்கள் வழங்கின அழுத்தங்கள், தமிழர்கள் முஸ்லிம்களை சுட்டுக்கொள்ள ஆரம்பித்ததில் இருந்துதான் இந்த முஸ்லீம் பிரிவினை என்றது மிக தீவிரமாக. அதுக்கு பிறகு இலங்கை அரசாங்கமும் இதை தன்னுடைய நலனுக்காக கையாள வலிக்கிட்டது. ஊர்காவல் படைகளை உருவாக்கினா இந்த சாதாரணமாக இருந்த இந்த முரண்பாடுகள் வன்மமாக மாறியது, பகை முரண்பாடுகள் ஆக்கப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் ஆயுத பயிற்சி வழங்கப்பட்டோம். அப்ப முஸ்லிம் ஊர்காவல் படையும் உருவாக்கப்படும். அப்ப இந்த காலகட்டங்கள்ல குறிப்பாக விடுதலை புலிகள்ல இருந்த முஸ்லிம் இளைஞர்கள் 50 பேர் வரை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தளபதிகள் அளவுக்கு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சையத் பசீர் அவர்கள் எழுதிய குருக்கள் மடம் என்ற நூலில் அந்த சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியலை கூட அவர் போட்டிருக்கிறார் நினைக்கிறேன். இந்த முரண்பாடு ஒரு நிரந்தரமான ஒரு பிளவுக்கு இட்டு செல்லுது. அதுக்கு பிறகுதான் 90களில் முஸ்லிம்கள் விரட்டப்படுறதுக்கு முதல் விடுதலை புலிகள்ல இருந்த முஸ்லிம் இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஏனைய இயக்கங்கள், அதுக்கு பிறகு இயக்கங்கள்ல இருந்த முஸ்லிம் இளைஞர்கள் வெளியேற நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு முஸ்லிம்கள் இணைய இல்லை. அப்ப இந்த வெளியேறி சென்ற முஸ்லிம்கள், இந்த பல குடும்பங்கள் இந்த இளைஞர்களை பாதுகாத்தவர்களாக, தமிழ் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை பாதுகாத்து கொடுத்தவர்களாகவும், இந்த போராட்டத்துக்கு உறுதுணையாக இருந்தவர்களாகவும், இந்த போராட்ட இயக்கங்களுக்கு ஆயுதங்களை வழங்கியவர்களாக, வெறுமனே அவர்களை காட்டி கொடுத்தவர்களாக மட்டும்தான் வரலாறு பதிவு செய்யுது. ஆனால் உண்மையிலேயே அப்படி இருக்கல. இந்த போராட்டத்துல முக்கிய பங்குதாரர்களாக முஸ்லிம் சமூகம் இருந்திருக்கு. அந்த முஸ்லிம்கள் கூட நாங்கள் இன்னசென்டான ஒன்றிலையும் ஈடுபடாத முஸ்லிம்களை மட்டுமல்ல, எங்களுக்கு சாதகமாக செயற்பட்ட முஸ்லிம்களையும் கூட எல்லாம் சேர்த்து அவர்களை வெறுங்கையோடு விரட்டி அடித்தோம். அப்ப இதுல குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய
இடதுசாரி கட்சிக்கு தலைவராக இருந்த இக்பால் என்பவர், அவருடைய குடும்பம் கூட விரட்டி அடிக்கப்பட்டதாக பதிவு செய்திருக்கிறார். அவரும் விரட்டி அடிக்கப்படும் பொழுதும் முஸ்லிம்கள் அவரை பார்த்து கேட்டார்களா, உங்களையும் தமிழர்கள் அனுப்பிட்டார்களா? சோ இந்த வரலாற்று விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்வோம். ஏன் இதெல்லாம் நடக்குது? நாங்கள் இன்னைக்கு மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறவர்களாக இருக்கின்ற பொழுது, ஆனால் நாங்கள் எந்த அடிப்படையில இதை செய்திருந்தோம் என்பதையும் பார்ப்போம். அதே போல பார்த்தோம்னா, நாங்கள் சாதியத்துக்கு எதிரான, சாதிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு எதிராக நாங்கள் இந்த தமிழ் சமூகம் மேற்கொள்கிற அடாவடித்தனங்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய அடாவடித்தனங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். தமிழ் மக்கள் வடக்கில ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருந்தாலும் எனக்கு கீழுள்ள சிறுபான்மையினரை அது எப்படி நடத்துறது என்றது வலு முக்கியம். நாங்கள் இன்னும் அவர்களை மனிதாபிமானத்தோடு சக மனிதர்களாக நாங்கள் இன்னும் நடத்த பழகையில், நாங்கள் இன்னும் எங்களுடைய கோயில்களுக்குள்ள எல்லாரும் வரலாம், எல்லாரும் கும்பிடலாம் என்ற அடிப்படையையே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் மனிதர்கள் எல்லாம் பிறக்கும் போது சம உரிமையோட பிறப்பவர்கள், சமமானவர்கள் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்படி இருந்து கொண்டு நாங்கள் மனித உரிமைகளை கோருகின்றோம். அப்ப இது ஒரு முரண் நகையான விஷயம். நாங்கள் ஒடுக்குகின்றவர்களை, எங்களால் ஒடுக்கப்படுபவர்களுக்கு ஒடுக்குறதுக்கு எங்களுடைய ஒடுக்குமுறைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்தால்தான் நாங்கள் ஒரு விடுதலை நோக்கி நகர முடியும். நாங்கள் ஏனைய சமூகங்களை, ஏனைய மக்களை ஒடுக்கி கொண்டு ஒரு விடுதலை நோக்கி நகர்றதுன்றது முடியாது. எங்களுடைய தோல்விக்கு இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம். அப்ப இந்த விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ளணும் என்ற அந்த புள்ளியோட நான் நினைக்கிறேன் இந்த உரையாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று. தயவு செய்து இலங்கையில நாங்கள் அனைத்து சமூகங்களும் முதல்ல ஒற்றுமையாக எங்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும். அடிப்படை பிரச்சனைகளுக்காக, அந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து நாங்கள் எங்களுடைய நிலையை மேம்படுத்துவோமானால் நாங்கள் அடுத்தடுத்த அரசியல் உரிமைகளை நோக்கி நகர முடியும். அப்படி இல்லாமல் நாங்களே மற்ற சமூகங்களை அடக்கி ஒடுக்கி கொண்டு நாங்கள் எந்த ஒரு விடுதலையை நோக்கியும் நகர முடியாது என்றதை தமிழ் சமூகம் புரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.